ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு 14 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த இங்கே ராயப்பேட்டில் தான் நடந்துச்சு. அங்கே அந்த 14 ஜோடிகளுக்கு அம்மா புத்திமதி சொல்கிறாங்களாம். கதை அவங்க சொன்ன கதையை அப்படியே சொல்கிறேன். எவனும் கதையை கதையை எழுதி கொடுத்துட்டு கதையை விட்டுட்டேன். எழுதி கொடுத்ததை வாசிக்கிற அம்மா தானே. அவங்க சொன்ன கதையை அப்படியே சொல்கிறேன் பாருங்க. ஒருவன் ஒரு பூனை வளர்த்தான். அந்த பூனை முதலாவதாக ஒரு கிளியை பிடித்து வந்தது. உடனடியாக அவன் ஆசையாக வளர்த்து கிளியை பிடித்து வந்து விட்டாயே என்று பூனையின் மீது கோபப்பட்டான். பிறகு அந்த பூனை எலியை பிடித்து வந்தது. நமக்கு பிடிக்காத எலியை பிடித்து வந்து விட்டதே என்று பூனையின் மீது சந்தோஷப்பட்டான். பிறகு எங்கோ இருக்கும் ஒரு குருவியை பிடித்து வந்தது. சம்பந்தமில்லாத குருவியை பிடித்து வந்து விட்டாயே என்று அதன் மீது கோபமும் படவில்லை, சந்தோஷமும் படவில்லை. எனவே திருமணம் முடித்திருக்கக்கூடிய மணமக்களாகிய நீங்கள் கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படுங்கள், சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக இருங்கள், சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் சும்மா இருங்கள். இது நீ சொல்லித்தான் உங்களுக்கு தெரியுமா? கோவப்படுற நேரத்தில் அவன் கோவப்படுவேன், சந்தோஷமாக இருக்க நேரத்தில் சந்தோஷப்படுவேன், சும்மா இருக்க நேரத்தில் சும்மா இருந்துட்டு போகிறேன். இதை சொல்கிறதுக்கு நீ ஒரு ஆள் வேணுமா? கதை இன்னும் ஃபைனல் ஆகலையா? எழுதி கொடுத்தேன் பாதியோடு நிப்பாட்டி விட்டான். அடுத்து என்ன வரும் தெரியுமா? கதையில் அடிபட்டு ஒரு சின்ன குட்டி பூனை ஒரு ரோட்டு ஓரத்தில் கிடக்குது. அந்த வளர்த்த தாய் பூனை போய் அந்த குட்டி பூனையை தூக்கிட்டு வந்து அவனுடைய காயத்தை ஆற்றும் வரை தன்னுடைய மடியில் படுக்க வச்சு அதை பாதுகாப்பாக வைத்திருந்தது. அப்போ அவன் சொல்கிறான், எலியை பிடிக்கும் போது நீ கவ்வி காயம் படுற மாதிரி பிடிச்சிட்டு வந்த, கிளியை பிடிக்கும் போதும் கவ்வி காயம் படுற மாதிரி பிடிச்சிட்டு வந்த, குருவியை பிடிக்கும் போது கவ்வி காயம் படுற மாதிரி பிடிச்சிட்டு வந்த, உன்னுடைய இனமான பூனையை நீ தூக்கும் போது மட்டும் காயம்படாம தூக்கிட்டு வந்திய பூனைக்குட்டி, இப்பதான் நீ பூனை என்பதை நிரூபித்திருக்கிறாய். அது மாதிரி கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் காயம்பட்டு கொள்ளாமல் வாழ வேண்டும் சொல்லி இருக்கணும். கதையை கதையோட நிப்பாட்டி அவன் தெளிவாத்தான் கதையோட நிப்பாட்டி இருக்கான். ஏன்னா அந்த அம்மாவோட பண்பு பூரா கவ்வுற பண்பு தான். கவ்வுனோன்னா ரத்தம் வரும். ஆனால் யார் மனதையும் புண்படாமல் ஒரு பூனை தன் குட்டியை தூக்குவது போல தொண்டர்களை இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து வைத்திருக்கும் ஒரே ஒப்பற்ற தலைவன் டாக்டர் கலைஞர். அதனாலதான் அதை அந்த அம்மா சொல்லலை. போற இடத்துல பூரா கதை, ஏணி கதை, தோணி கதை, ஆடு கதை, குட்டி கதை. ஜெயலலிதா அம்மாக்காண்டியே நான் ஒரு கதை தயார் பண்ணியிருக்கேன். ஒரு அம்மா ரயில்வே ஸ்டேஷனில் பிட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. குண்டா இருக்கு அம்மா. நீங்கள் யாரையும் கற்பனை பண்ணிக்காதீங்க, நானாக உருவாக்கின கதை. குண்டா ஒரு அம்மா பிட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டே பிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க வந்து அந்த குண்டம்மாவை. பிட் பாக்கெட்டை 18 வருஷம் ஓட்டிட்டேன். பிட் பாக்கெட் அடிச்சு மாட்டு கொண்டு போய் லாக்கப்பில் வச்சாச்சு. லாக்கப்பில் சும்மா தானே உட்காந்துருக்க, ஊதுவத்தி விட்டு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த அம்மா ஐடியா பண்ணிடுச்சு. பெரிய அதிகாரிகிட்ட அடியில் துட்டை கொடுத்து, நான் பிட் பாக்கெட் அடித்தது பூரா சினிமாவில் பயன்படுத்தப்படும் டம்மி நோட்டு அப்படின்னு சொல்லி என்னை விடுதலை பண்ணிடுங்க. அந்த ரூபாயை வாங்கிட்டு டம்மி நோட்டை பிட் பாக்கெட் அடித்த அந்த அம்மாவை விடுதலை செய்கிறேன். உடனே அந்த அம்மாவை ட்ரெயினில் ஏற்றி வழி அனுப்புகிறான். எல்லாம் விடுதலை. ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிட்டு பெரிய பெருமை, நான் தான் அந்த ட்ரெயினை ஓட்டுறனாக்க என்னைய மாதிரி ஆடேங்க அப்பான்னு பெருமை பேசிட்டு வருது அந்த குண்டம்மா. ஏத்தாப்புல ஒரு கிராமத்துக்காரர் வெறுமையோட தலைப்பா கட்டிட்டு இந்த இப்படி வந்து உட்காந்தாரு. அந்த அம்மா பெருமை பேச பேச அவருக்கு ஏன்னாண்டா இப்படி பேசிக்கிட்டு வருது, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்காதா. அந்த குண்டம்மாவுக்கு பாடம் கற்பிக்கணும்னு ஐடியா பண்ணார் கிராமத்துக்காரர். நேராக எந்திரிச்சு ட்ரெயினில் இருக்க அந்த பாத்ரூம் கதவை திறக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அவரால் திறக்க முடியும். அவர் குண்டம்மாவை பழி வாங்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாரு. பாத்ரூம் அப்படி இழுத்து இழுத்து உடனே குண்டம்மா எந்திரிச்சு வந்து, பாத்ரூம் கதவை திறக்கிறேன், இவ்வளோதானே, போங்க உள்ள. பெரிய ஒரு தலைப்பா கட்டினவர் போய் பாத்ரூம் போயிட்டு அந்த அம்மாவை பார்த்தாரு. எப்படிமா இவ்வளவு சத்து உனக்கு, மைசூர் போண்டா சாப்பிட்டு வளர்ந்தவன் நான் பார்த்தியா. பெரியவர் சரிம்மா சரிம்மா ஆகட்டுமா உட்காந்துருந்தார். ஜன்னல் பக்கம் காற்று குளிர்ந்த காற்று அடிச்சிச்சு. ஜன்னலை மூடுற மாதிரி நடிச்சிருக்காரு. குண்டம்மா எந்திரிச்சு, எப்படிமா மைசூர் சப்பாத்தி சாப்பிடு பலம் வரணும்,
பெரிய ஒரு ஐடியா பண்ணிட்டாரு. வாடி மவளை உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. நீ சொன்ன அதே தந்திரத்தை வச்சு உன்னை உள்ளதல்றேன் பாருன்ட்டு ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சங்கிலி இருக்கும் பார்த்தீங்களா, அதை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு கிராமத்துக்காரு. குண்டம்மா எந்திரிச்சு தள்ளியா, ட்ரெயின் நின்றுச்சு. 20 போலீஸ்காரங்க வந்து குண்டம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி யார் வண்டியில் பெங்களூர் ஜெயிலில் உன்னை அடைக்க போகிறான். குண்டம்மா அப்படியே பார்க்குது அந்த கிராமத்துக்காரரை. அவர் கிராமத்துக்காரர் குண்டம்மாவை கூப்பிட்டு, தமிழ்நாட்டோட பழைய சோறு சாப்பிடு, புத்தி வர போ, பெங்களூர் ஜெயிலில் போய் உணர்வோம் செஞ்ச தப்பெல்லாம். இது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்பா. நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பிட் பாக்கெட் அடித்த ஒரு பொம்பளை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கைதட்டி வேற யாராவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த அம்மா எப்பயும் கதை சொல்லிட்டு இப்படி தான் ஒரு டுபாக்கூர் விடுறது. இதை யாரையும் நான் குறிப்பிடுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னையா என்னை விட்டா 50 கதை சொல்லுவேன் நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.